அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் மீட்பு போர் 842வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த நாளில் இஸ்ரேலினுடைய குழப்பங்கள் நீடித்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரேல் ஒரு தன்மை இல்லாமல் போய்கொண்டு இருக்கிறது. இதனிடையே நேற்று ஓமனில் பேசப்பட்ட பேச்சுக்கள் ஈரானுடைய பிரதிநிதிகளுக்கும் அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகளுக்கும் இடையே நடந்த பேச்சுக்கள். ஈரான் தெளிவாக, நான் எங்கள் மிசைல் ப்ரோக்ராம் பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. நியூக்ளியர் ஃபைல் அப்படின்னா நியூக்ளியர் பாம்ஸ் அல்லது வார்ஹெட்ஸ், அணு ஆயுதங்களை பற்றி மட்டும் பேசுவோம். யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை பற்றி பேசுறதுக்கு நீ யாரும் இல்லை. அதை யுரேனியத்தை செறிவூட்டுறது, அதை வெப்பன்ஸ் கிரேடுக்கு மாற்றுறது, இதெல்லாம் எங்கள் விருப்பம். அதிலே நீ யாரும் இல்லை. மிசில்ஸு பேசவே கூடாது. ரீஜனல் ஸ்டெபிலிட்டி ஏன்னா அமெரிக்கா ஒரு வார்த்தையை பயன்படுத்துது. அதாவது அந்த பகுதியில் எல்லாரும் பாதுகாப்பாக உணரணும். இஸ்ரேலுக்கு கையில் அணுகுண்டு இருக்கும். F-35 கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அவன் போட்டு அப்பாவிகளை கொலை செய்துக்கிட்டே இருப்பான். இதுக்கு பேர் ரீஜனல் ஸ்டெபிலிட்டியா? அதே நியாயத்தின் கீழ் வர வேண்டும். எல்லா மக்களுக்கும் நீதி கிடைப்பதன் மூலம் எல்லா மக்களும் நிம்மதியாக இருக்க வேண்டும். அதுக்கு ஈரான் சூப்பர் பவர் ஆகியே ஆகணும். இதுலேயும் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அடுத்து பேச்சுவார்த்தையினோட அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா, எங்கள் மீதுள்ள பொருளாதார தடைகளை முதல்ல நீக்கணும். என்னம்லாம் நீக்குவான்னு சொல்லு. இந்த கரன்சி மேனிப்புலேஷனை நிறுத்தணும். அப்போ இந்த பொருளாதார தடைகள் 1979 சாஃபாவிலையை தூக்கி வெளியில போட்டு அந்த நாள்ல இருந்து நீ கொண்டு வந்துட்டு இருக்க. அதனால பொருளாதார தடையில இருந்து நீ லிஃப்ட் பண்ணணும். இவ்வளவுத்தையும் ஒத்துக்கிட்டா ஃபர்தரா பேசுவோம். அதனால நோ எக்ரிமெண்ட், ஒன்லி டிஸ்அக்ரிமெண்ட். ரெண்டு பேருக்கும் இடையில எந்த விதத்திலையும் ஒரு ஒப்பந்தமும் வரவில்லை. ரெண்டு பேருமே வேற வேற கருத்துக்களை பேசி கொண்டு இருந்தார்கள். பேச்சு முடிவிட்டது. பட் ஒன் எக்ரிமெண்ட், ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க. இன்னொரு ரவுண்டு பேசுவோங்கிறது. அந்த இன்னொரு ரவுண்டு எப்போ பேசுவோங்கிறத பற்றி இன்னொரு ரவுண்டு இப்போ அவங்கவுங்க நாட்டில் நடக்கும். அதாவது அமெரிக்காவை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது, போடாது. அப்போ அமெரிக்கா வேற வழி இல்லாம நம்ம திரும்பி பேசுவோம். பேச்சுவார்த்தைகளுடைய வாயில்கள் ஒன்றும் அடைத்து விடவில்லை, திரும்பியும் பேசுவோம் அப்படின்ட்டு இருக்கான். சரி, உடனே ஒரு ஈரான்ல இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள்லாம் விட வேண்டும். எங்க ஈரான் சொல்லிச்சு கூப்பிட்டுக்கா, எங்களுக்கு என்ன வந்தது? இந்த பம்மாத்தெல்லாம் அங்கே காட்டாத. நீ என்னவோ அமெரிக்கர்கள்லாம் அங்கே வரணும்னா அங்கே குண்டு போட்டுருவோன்னு சொன்னா இஸ்ரேல் என்ன ஆகும், நீ என்ன ஆவ, கத்தர் என்ன ஆகும், சவுதி அரேபியா என்ன ஆகும், இதெல்லாம் ஆலோசியா? அதனால அமெரிக்கா கீழே உளுந்தது, மீசையில மண்ணும் ஒட்டிச்சு. திரும்ப நாங்க ஒருக்க உழுவோம், திரும்ப ஒருக்க மண் ஓட்டினாலும் பரவாயில்லைன்னு பேச்சுவார்த்தையை முடித்து கொண்டது. அப்போ 2 நாளாவே உலக ஊடகங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது, டயலாக் ஆன் ஈரான்ஸ் டேர்ம்ஸ். ஈரான் சொல்லக்கூடிய நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தையை தவிர அமெரிக்காவினுடைய நிபந்தனைகள் அல்ல. ஓமனை கூட இஸ்தான்புல்ல இருந்து ஓமனுக்கு மாத்தினது கூட ஈரானுடைய கட்டளை தான். ஆக என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, டாக்ஸு அவங்க பேச்சு டிப்ளமசிங்கிறது இழுக்குது. அதை ஏதாவது ஒரு ஃபேஸ் வேணும்ல, தோல்வியை மறைப்பதற்கு அதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது இஸ்ரேலு ரொம்ப குழப்பத்தில் இருக்குன்னு நான் தொடங்கினேன். இஸ்ரேலுடைய தற்போதைய குழப்பம் என்னன்னு சொன்னா, அதனுடைய இப்போதைய குழப்பம் என்ன சொன்னால், அது காசால ஏற்படுத்தின கொராபரேட்டர்ஸ், அதாவது நயவஞ்சகர்கள், அவங்கள நேற்று ஹமாஸு அதில் ஒரு கூட்டத்தை பிடிச்சிருக்கு. அல் ஹாரிஸ் சொல்லக்கூடிய ஒரு பையனுடைய தலைமையில் இருந்த அந்த கூட்டத்தை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவனை அரெஸ்ட் பண்ண உடனே அவனையும் அவன் கூட்டமும் இருந்த இடத்த இஸ்ரேல் உடனே பாம்பு பண்ணிடு, கொலை செய்யறது. ஆனா போராளிகள் அவனை டனல் வழியா கடத்திட்டு வந்துட்டாங்க. சுரங்கப்பாதைகள் வழியா கடத்திட்டு ஒரு இடத்துல பார்த்தியா ஒன்றை கொலை செய்யறதுக்கு பாம்பு பண்றான்னு சொல்லி அவங்கள தொடர்ந்து இடங்கள்ல மாற்றி வச்சுக்கிட்டு
கடைசியில் காப்பாற்றிட்டாங்கங்கிற உணர்வு வந்த பிறகு அல் ஹாரிஸ் சில உண்மைகளை சொல்லியிருக்கான். அதாவது எங்களுக்கு இவ்வளவு ஆயுதம் தந்தாங்க, எங்களை ரவுடிகள் மாதிரி நடந்துக்கிடுங்க, அதன் மூலம் ரஃபா வழியாகவும் இதர திறப்புகள் வழியாகவும் உள்ள வரக்கூடிய உணவுப் பொருட்களை நீங்கள் லூட்டு அடிக்கணும். லூட்டர்ஸ் அண்ட் ராபர்ஸ், அதாவது திருடக்கூடியவர்கள் கொள்ளை அடிப்பவர்கள்ங்கிற போர்வையில நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு. எந்த அடியும் வாங்காம நம்ம வடிவேல் பணியில எந்த அடியும் வாங்காம தெளிவா ஆயுதங்களும் அவர்கள் கொடுத்த பணமும் இருக்கக்கூடிய இடத்துல கூட்டிட்டு போய் ஹமாஸ் சகோதரர்களை என்ன பாருங்க, இதெல்லாம் தான் எங்களுக்கு தந்த ஆயுதம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கம்யூனிகேஷன் மெட்டீரியல் தான், எல்லாம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் தான் அதிகமாக இருக்கு. அதுக்கு மேலே துப்பாக்கி அது இதெல்லாம். ஏன்னா இவங்களுக்கு நம்ம போராளிகளுக்கு துப்பாக்கி ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குன்னு இஸ்ரேல் தெரிஞ்சுட்டு தான் இவனுக்கு கொடுத்ததா என்னன்னு தெரியல, அவ்வளவுதான் எடுத்து கொடுத்துட்டான். பணமும் ஆயுதமும் அதோட இஸ்ரேலுடைய திட்டங்கள்ல ஒன்று இவனை கேங் மாதிரி நடக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, இன்னொரு கூட்டத்தை இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு பாருங்க, உணவு வழங்கக்கூடிய இடத்துல போய் கலாட்டா பண்ண வேண்டியது. அதன் மூலம் அந்த உணவு வழங்குறது நிக்கணும். அவனும் இன்னார்தான், இதுல எங்க கூட்டத்துல ஒரு பகுதி தானே அதையும் பிடிச்சு கொடுத்துட்டான். அவனோட இன்னாருங்கப்பா, நீங்க இவ்வளவு தியாகம் பண்ணிட்டு நிக்கிறீங்க, நாங்க இவ்வளவு வழிகேட்டுல போய் எதிரிக்கு உதவி செய்யற மாதிரி ஆயிட்டேன், நான் வாங்கன்னு ஒரு இடத்துல கூப்பிட்டு போயிருக்கேன். பயங்கரமான ஆயுதமும் பணம். அப்போ 2 ஜாக்பாட்டு ஹமாஸுக்கு அடிச்சிருக்கிறது. அடுத்தது இன்னொரு குரூப், அவங்களுக்கு என்ன வேலைன்னா, அதாவது இந்த ஆட்களே இல்லாத இடத்துல உணவுப் பொருட்கள் போகும்போது ரோட் பிளாக்கை உருவாக்கிறது. ரோட் பிளாக்கை பார்த்த உடனே இந்த லாரியை ஓட்டிட்டு போறவங்க, அதுக்கு எஸ்காட்டுக்கு போறவங்க எல்லாம் கீழே இறங்குவாங்க, அவங்கள சுட்டு தள்ளிக்கிட்டு அந்த லாரியை அப்படியே ஹைஜாக் பண்ணி கொண்டு போறாங்க. அந்த ரோட் பிளாக்கிங் கேங்குன்னு அதுக்கு பேர் வச்சிருக்கான். அந்த ரோட் பிளாக்கிங் கேங்கு நேற்றுக்கு பிடிச்சிருக்காங்க. நேற்று பயங்கரமான ஆக்டிவிட்டி போராளிகளுக்கு. அப்போ நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்சஸ்ன்னு நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்லுவேன். அதாவது இவர்கள் இஸ்ரேல அங்க ஒரு போர் ஒப்பந்தம் போடக்கூடிய அளவுக்கு அவனை நாசப்படுத்தினதுல எவ்வளவு உண்மையில் ஒளியில வருது பாருங்க. ஒரு கட்டத்துல நேற்று நம்ம பார்த்தோம், காசாவில் இருந்து இஸ்ரேலிய இராணுவத்தினரே என்ன செய்திருக்காங்க, பொருட்களை இஸ்ரேலிய இராணுவத்தினர் பொருட்களை கொண்டு போயிருக்காங்க. இதுல அங்க வித்து வரக்கூடிய வருமானத்துல சண்டை, செக்யூரிட்டி இன்சிடென்ட். இந்த செக்யூரிட்டி இன்சிடென்டோட இன்னொரு பகுதி என்னன்னா, இந்த லூட்டேஸுக்கும் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் இடையில சண்டை வந்துருக்கு. அதுவும் செக்யூரிட்டி இன்சிடென்ட். இதுல 2 தரப்பும் சேர்த்திருக்கானுவோம். இப்போ எல்லா கதையும் இப்போ அல் ஹாரிஸுங்கிற அந்த குரூப் யாசர் போங்கிற செத்து போன பிறகு இது அல் பாசித்னு ஒருத்தனை பிடிச்சானுவான். இப்போ அல் ஹாரிஸுங்கிற ஒருத்தன் கொடுக்கக்கூடிய தகவல்ல பொன் விளையும் பூமியா இருந்திருக்கு காசாவினுடைய ஒரு பகுதி இவனுக்கு கீழே. அப்போ இவனோட நிறைய இதே குரூப்பை போய் வில்லேஜில் யாரெல்லாம் ரெக்ரூட் பண்ணுறாங்க, இந்த வில்லேஜ் கமிட்டி தான் பாலஸ்தீனியன் கமிட்டின்னு நம்ம அடிக்கடி நான் சொல்லுவேன். அந்த வில்லேஜ் கமிட்டி தான் நிறைய ஆட்களை ரெக்ரூட் பண்ணி ஹமாஸுக்கு கொடுக்குது. அங்கே ரெக்ரூட் பண்ணி ஹமாஸுக்கு கொடுக்குறவங்கள கூடுதல் சேலரி தரேன்னு சொல்லி நிறுத்த பார்க்குறேன், இல்லைன்னா அவங்கள கொலை செய்கிற வேலையும் ஒன்று செய்திருக்கான். அப்போ எங்களை மன்னிக்கிறீங்களான்னு கேட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ கொலை செய்து, நீங்கள் யாராவது கொலை செய்தவங்க எங்கள் கையில் நீ இப்போ மாட்டினையில் இருக்கிறீங்கன்னா அவங்கள கொலை செய்திருவோம். கொலை செய்யாமல் லூட்டு அது இதெல்லாம் கொஞ்ச நாள் தண்டிச்சு எங்கள் டீடென்ஷன் சென்டரில் வைப்போம். இப்போ டனல் சோலியா தான் அல் ஹாரிஸை கடத்திட்டு போயிருக்காங்கங்கிறது நமக்கு என்ன படுதுன்னா, இப்போ டனல்ஸ் இன்னும் ஹயாத்தோட இருக்கு, இஸ்ரேலால் அழிக்க முடியல. புது டனல்ஸ் தோண்டிட்டு இருக்காங்கங்கிறது இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய அறிக்கை. டனல்ஸ் இருக்கு. அப்போ இன்னும் காசாவினுடைய பல பகுதிகளில் முனாஃபிகளுடைய பணமும் ஆயுதமும் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத தொடுத்து ஹமாஸோட இன்டெலிஜென்ஸ் விங்கு, அவங்களோட ஸ்பை விங்கு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இவனை இப்போ சரண்டர் ஆனையில காம்பாக்ட் ஃபிட், அதாவது சண்டை போடக்கூடிய அளவில் உள்ளவங்களை அவங்க தனியாக குரான் ஹதீஸ் கிளாஸ் எடுத்து அப்படியே அவங்க அணியில சேர்க்கறதுக்கான வேலையும் நடைபெறுகிறது. இப்போ ஈரான் இவங்களை இஸ்ரேலு இவங்களை எப்படியாவது கொலை செய்து ஆகணும், அடுத்தால இவங்களை எங்க வச்சிருக்காங்கிறத பார்த்து நம்ம கொண்டு போடணும்னு தேடிட்டு அலையிறான். அதனால இந்த அடிக்கடி காசாவை தாக்கினான்னு வருதுல, அதில் அப்பாய்களும் சில பேர் இறக்குறாங்க. ஏன்னா இவன் நம்ம கேங் மெம்பர் அங்க நிக்கிறான்னு நினைச்சா அந்த கூட்டத்தை அழிக்கிறார். அதனால இந்த 1-2 மரணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. 71,851 பேர் ஷஹீது ஆகியிருக்கிறார்கள். ஆனால் நிறையவே முனாஃபிகள் சிக்கி இருக்கிறார்கள். இதுல பணம் கிடைக்குது, ஆயுதம் கிடைக்குது. 3வது கொஞ்சம் பேர் இந்த
போராளிகள் குழுவில் சேரவும் செய்வான் போல தெரியுது. அப்போ இஸ்ரேலில் இந்த செக்யூரிட்டி அறிக்கை ஒன்று விட்டானு பாரு. இஸ்ரேலு ஹமாஸு ராக்கெட் பில்டிங்கை திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு டனல் சப்போஸாக தோண்டிட்டு இருக்கு. அது தான் இழந்த அளவுக்கு போராளிகளை ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கேன்னு அதெல்லாம் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்னா அங்க வேகமாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இஸ்ரேலு இங்க பேச்சுவார்த்தை அது இதுங்கிறாங்க. அவன் சீஸ்ஃபயர் எல்லாம் நிபந்தனை இல்லாமல் அழிச்சு மீறிட்டு இருக்கிறான். எல்லா நிபந்தனையும் மீறிட்டு இருக்கான். இருந்தாலும் ஏன் நம்ம போராளிகள் திரும்ப அடிக்கலைன்னு ரொம்ப ஆதங்கம். நம்ம நேயர்கள்லாம் நிறைய அதே மாதிரி ஓல்டு மீடியாலையும் வரக்கூடிய எல்லாம் அவங்க எதிர்த்து இது சொல்லும்போது அழிச்சிடணும், இஸ்ரேலை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது சமயோசிதம் கருதி தான் அதை செய்ய முடியுங்கிறதுல ஈரான் முடிவோடு இருக்கு. இப்ப போராளிகள் நம்ம சும்மா இருந்தா வேலை ஆகாது, நம்மளும் ஸ்ட்ரென்த்தை கூட்டிக்கிட்டா தான் நடக்கும். இதனாலதான் அமெரிக்காவனோட அப்சர்வர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் இம்பாசிபிள் டு டிஸ்ஆர்ம் ஹமாஸ். ஹமாஸை வந்து நம்ம ஆயுதமற்றவர்களாக ஆக்குறது ரொம்பவும் கஷ்டம். இப்ப இந்த புதுசா கிடைச்ச குழுக்கள் பாருங்க, அவங்களெல்லாம் வச்சு ஒரு பேரை வச்சு அவங்க கையில ஆயுதத்தை கொடுத்தால் அது வந்து ஆம்டு ஏரியாவாக தான் இருக்கும். அப்போ இஸ்ரேலுக்கு அதில் ஒரு பெரிய தோல்வி காத்துட்டு இருக்கு. அடுத்தது ரஃபா கிராசிங், சண்டை ஓட்டை எடுத்து கொஞ்சமாக திறந்துருங்க, அவ்வளோதான். 5 பேஷண்ட்ஸ் போயிட்டு இருந்த இடத்துல 15 பேஷண்ட் போகிறோம். 15 நோயாளிகள் மருத்துவத்துக்காக வெளிநாடு செல்கிறார்கள். இப்படி அந்த மக்கள் 20,000 பேர் அனுப்பணும். 18,500 பேர் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 500 பேர் தான் போயிருப்பாங்க. இப்போ ஒரு 18,000 பேர் இன்னும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். 5ஓ 10ஓ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வாருங்கிறத அந்த பக்கம் ஸ்டெபிலைஸ் பண்றாங்க. இந்த பக்கம் மின்சார ஜெனரேட்டர்லாம் வேலை செய்ய தொடங்கினால ஆஸ்பத்திரிகள் கொஞ்சம் எக்யூப்டா இருக்கு. ஆனா மெடிசின் இல்லை. மெடிசனை கொண்டு வர்றது இப்போ அபுகரீம் சலீமை பேசேஜை நிறைய பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் மேல நான் இந்த மொத்த சினாரியோவையும் இந்த சீஸ்ஃபயருக்கு பிறகு படிக்கும்போது இஸ்ரேலுடைய இராணுவத்தை வச்சு மருந்துகளையும் மற்ற பொருட்களையும் கடத்தி கொண்டு வரக்கூடிய திறமையை போராளிகள் பெற்றிருக்கிறார்கள். அவன் அங்க அரஸ்டாருங்க, எங்க சின்பத்து, அதாவது உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய இஸ்ரேலோட இராணுவம் காசாவுக்கு பொருட்களை பணத்துக்காக கடத்தினால அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். இப்ப கேக் ஆர்டர் போட்டனால வெளியில வரல. அப்ப அந்த நாடு எவ்வளவு பலமா இருக்குங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் அவன் அமெரிக்கா காலில் வந்து இதை அடிக்கிற செய்யாதப்பா எங்களை இது பண்ணுவாங்க. இதுல நேத்து ஹூத்திஸோட அறிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னா, எல்லா ஒரு சாலிடாரிட்டி மார்ச் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடத்திடுவாங்க. அதை நேற்று நடத்திக்கிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஈரானோடு பலமாக இருக்கிறோம். ஈரான் உத்தரவிட்டால் அமெரிக்காவினுடைய எல்லா போர்த்தளங்களையும் தாக்குவதற்கும், கடலில் கொண்டு அவன் நிறுத்திருக்கக்கூடிய கப்பல்களை தாக்குவதற்கும் அழிப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்க ஈரானோடு மட்டும்தான் நிக்கிறோம்னு நினைக்காதீங்க, ஈராக்கோடு நிற்கிறோம், லெபனானில் உள்ள போராளிகளோடும் ஹமாஸ் போராளிகளோடும் நாங்கள் உறுதியாக துணை இருக்கிறோம் சொல்லிட்டு அந்த அறிக்கையில் என்ன சொல்லாருன்னா, இஸ்ரேலுடைய கில்லிங், அப்டக்ஷன், அதாவது மக்களை கடத்துவது, கொலை செய்வது, உணவுப் பொருட்கள் வராமல் முற்றுகை போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறது, ஃபோர்ஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், மக்களை கட்டாயப்படுத்தி வேற ஒவ்வொரு இடத்துலையும் இருக்க விடாம குண்டு போட்டு அவங்களை அங்கே இங்கே அலக்கழிக்கிறது, அடுத்தது டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹோம்ஸு, வீடுகளை இடிப்பது, அடுத்தது அபியூஸ் ஆஃப் டீடைனிஸ், இஸ்ரேல் ஜெயிலில் இருக்கவங்களை தவறாக அநியாயமாக சித்திரவதை பண்ணுவது. இது இவ்வளவுதான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால காசால சீஸ்ஃபயர் இருக்கட்டும், நாங்கள் இஸ்ரேலை தாக்கணும்னு முடிவு பண்ணால் தாக்குவோம். அப்போ இதுல நம்ம சொல்லாமல் தெரியக்கூடிய இன்னொரு பொருள் என்னவென்று சொன்னால், ஈரான் இவங்கள்ட்ட சொல்லிடுது, நான் இப்படி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவேன், நீ இஸ்ரேலை காலி பண்ணிடுறேன்னு சொன்ன மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த 5-6 காரணங்களை சொல்லி நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும்னு இல்லை அப்படின்னு சொல்லுவதும், நாங்கள் எந்த நேரமும் இஸ்ரேலை இந்த காரணங்களுக்காக தாக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்வதும் எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு இன்டைரக்டா ஒரு யுத்தத்தை ஹூத்திஸ் ஆரம்பிச்சிடலாம். ஹூத்திஸ்ட போனா செங்கடலுக்கு உள்ளால வர முடியாது, செங்கடலை இப்போ பிளாக் பண்ணிட்டாங்க, அமெரிக்காவுடைய கப்பல்கள் வர முடியாது. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்துறாங்க. அமெரிக்கா ஒரு பக்கத்துல ஈரானை தாக்கிறோம்னு ப்ரெஷர் கொடுத்தா, நாங்க ஹூத்தி சொல்லியா இஸ்ரேலை தாக்கிறோம்னு அவங்களால ப்ரெஷர் கொடுக்க முடிகிறது என்பதைத்தான் இதை இராணுவ நோக்கர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் வெஸ்ட் பேங்க்ல இந்த வாரம் 54 யுத்தம் இவங்களோட நடத்தியிருக்காங்க. ஒரு குழந்தைய நேற்று ஜெருசலத்துல கொலை செய்திருக்கான். இப்ப அப்படி இருந்தும் 65,000 70,000 பேர் கலந்துகிட்டு இருக்காங்க ஜும்மால.
ஒரு குறிப்பு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் தௌசண்ட்ஸ்ன்னு சொல்லுது. தௌசண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது எப்பவுமே 60 60லிருந்து 65 இப்போ 70,000 பேர் நேற்று ஜும்மா தொழுது. இது மேற்கரையில நீ பண்ணக்கூடிய எல்லா அட்டூழியங்களுக்கும் அந்த அட்டூழியங்களையும் கடந்து அந்த மக்களால் அல் அக்ஸாவை காப்பாற்ற முடிகிறது என்பது தெளிவாகிறது. இப்போ அல் அக்ஸாக்குள்ள ஒரு டனல்ஸை ஓபன் பண்ணி வச்சிருக்கானா. இவனோலே தோண்டி வச்சுக்கிட்டு அங்க உள்ள யூத குடியிருப்புகள் இருந்ததாக இருக்குது. அதை அழிச்சுக்கிட்டு தான் அங்க அல் அக்ஸா பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு கதையை கட்டி விட்டு அதுக்கு டூரிஸ்ட்லாம் கொண்டு வரானா. இது இப்போ தோணுது. இப்போ பாபரி மஸ்ஜிதுக்கு அடியில தோன்றோம், அது இடிச்ச பிறகு தோண்டி எடுத்தையில எல்லாம் நாங்க இந்து குடும்பங்கள்லாம் இருந்ததுன்னு ஒரு கதையை கட்டினான்னு பாருங்க. அதே கதையை இப்போ அங்க கட்டிட்டு இருக்கான். இதுல என்னன்னா போராளிகளை தவிர வேற யாரும் கவலைப்படுறதா தெரியல. நேற்று வரைக்கும் இந்த வாரத்துல 54 தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இந்த ஜோர்டான் தான் அதை பாதுகாக்கணும், அவனும் இல்லை. பாலஸ்தீன் அதாரிட்டி கையில தான் கொடுத்தாங்க, அவனும் இஸ்ரேலுக்கு துணை போயிட்டான். ஜோர்டானும் துணை போயிட்டு மற்ற அரபு நாடுகளும் அதை பத்தி பேசுற இல்லை. இப்போ இந்த ஈரானு, ஈராக்கு, லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, ஹூத்திஸ் இவங்க தான் அதை பத்தி கவலைப்படுறாங்க. ஹூத்திஸ் இந்த 60லிருந்து 70,000 பேர் பள்ளிக்கு போறது குறைஞ்சுன்னா நாங்க ஜெருசலத்தை வேலைக்கிழமை எல்லாம் முன்னாடி தாக்கிட்டு இருந்த மாதிரி தாக்கிட்டு இருக்க வேண்டியது வரும்னா இறக்கி விட்டுருக்கேன். இப்போ ஹூத்திஸ் சீன்ல வராங்க, ஈரானை பின்ன வச்சுக்கிட்டு. அமெரிக்கா ஈரானோட தானே பேசணும், பேசிட்டு நாங்க எங்க வேலையில பாக்குறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த யுத்தம் போய்கொண்டு இருக்கிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.